வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தியை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது வங்கி கடன் சட்டங்களில் ஒரு பெரிய திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. இது அமலுக்கு வந்தால் எல்லா வங்கி கணக்கு வைத்திருப்பவங்களுக்கும், குறிப்பாக மத்திய அரசு ஊழியர்களுக்கும், அது பணியில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ஓய்வு பெற்ற பென்ஷனர்களாக இருந்தாலும் சரி, சாதாரண பொதுமக்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பேங்கிங் லாஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2025 இந்த சட்டம் இப்போ தான் வந்திருக்கு. இது நவம்பர் 1, 2025 முதல் நடைமுறைக்கு வரப்போகுது. இந்த திருத்தம் ஏதோ பழையது இல்லை. அக்டோபர் 23, 2025 அன்று தான் இதற்கு ஒப்புதல் கிடைச்சிருக்கு. இந்த சட்டம் பல பக்கங்கள் இருக்குது, ஆனால் நான் உங்களுக்கு அதை ரொம்ப சுருக்கமாக எளிமையாக கொண்டு வந்திருக்கேன். இந்த சட்டத்தால் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாறும்? சும்மா ஒரு சட்டம் மட்டும் வந்தால் ஒன்றும் மாறாது. ஆனால் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தினா உங்களுக்கு பெரிய நிம்மதி கிடைக்கும். குறிப்பாக மத்திய அரசு ஊழியர்களுக்கும் நம்ம இராணுவ சகோதரர்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதை பயன்படுத்தும் பொழுது இந்த உரிமை என் கையில் இருக்குது, நான் எப்போ வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம்னு உங்களுக்கு ஒரு பெரிய வசதி கிடைக்கும். வாங்க என்னென்னு சுருக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது இந்திய அரசோட நிதி அமைச்சகம் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இதனுடைய முக்கிய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வங்கி கணக்கு வைத்திருப்பவங்களுக்கு அதிக சுதந்திரமும் பாதுகாப்பும் கொடுக்கிறது. நாமினேஷன் நடைமுறையை சரியாக வெளிப்படையாக மாற்றுறது, வங்கி அமைப்பின் மீதுள்ள நம்பிக்கையும் பொறுப்புணர்ச்சியையும் அதிகப்படுத்துறது. எந்தெந்த சட்டங்கள் திருத்தப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் வங்கி சட்டம் 1930, வங்கிகள் ஒழுங்குமுறை சட்டம் 1949, பாரத ஸ்டேட் வங்கி சட்டம் 1995 மற்றும் வங்கிகள் தேசியமய சட்டம் 1970 மற்றும் 1980. மொத்தம் இந்த 5 சட்டங்களில் 19 திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. நாமினேஷன் சம்மந்தப்பட்ட புதிய வசதிகள் என்னென்னு பார்ப்போம். இந்த 19 திருத்தங்களில் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளது இந்த 5 நாமினேஷன் வசதி தான். அது என்னென்னு பார்க்கலாம். அதாவது இனிமேல் உங்கள் வங்கி கணக்கில் 4 நபர்கள் வரைக்கும் நாமினேஷன் செய்யலாம். முதன்முறையாக இந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையும் ஒன்றா சேர்க்கும் வசதியை கொண்டு வந்திருக்காங்க. இரண்டாவதாக பங்குகளை தீர்மானிக்கலாம். உங்களுக்கு பிறகு உங்கள் வங்கி பணத்தில் யாருக்கு எவ்வளோ பங்கு போகணும்னு இப்போதே நீங்கள் தீர்மானிக்கலாம். உதாரணத்துக்கு 50% ஒருத்தருக்கு, 30% ஒருத்தருக்கு, 20% ஒருத்தருக்கு நீங்கள் 4 நாமினிக்கும் அவங்கவுங்களுக்கான பங்குகளை ஒதுக்க முடியும். மூன்றாவதாக மாற்றவும் ரத்து செய்யவும் முடியும். நீங்கள் நாமினேஷனில் கொடுத்த பங்குகளை எப்போ வேண்டுமானாலும் மாற்றிக்கலாம், இல்லைனா நாமினேஷனை ரத்து கூட செய்யலாம். இதுக்கான படிவமும் நடைமுறையும் தெளிவாக அறிவிக்கப்படும். நான்காவதாக வெளிப்படையான தீர்வு. இனிமேல் எல்லா வங்கிகளும், அதாவது ஸ்டேட் வங்கி, ரிசர்வ் வங்கி இல்லாமல் ஒரே மாதிரியான நடைமுறை தான் பின்பற்றணும். இதனால் ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் ஒரே மாதிரியான வசதியும் நியாயமான தீர்வும் கிடைக்கும். ஐந்தாவதாக அதிக பொறுப்புணர்ச்சி. இந்த மாற்றங்களால் வங்கித்துறையில் நல்ல நிர்வாகம், வாடிக்கையாளர் வசதி மற்றும் வெளிப்படைத்தன்மை அதிகமாகும். இது எப்போதிருந்து அமல் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திருத்த சட்டம் ஏப்ரல் 15, 2025 அறிவிக்கப்பட்டது. அதில் சில விதிகள் ஆகஸ்ட் 1 அமலாகிடுச்சு. ஆனால் நாமினேஷன் சம்பந்தமான முக்கிய பிரிவுகள், அதாவது பிரிவு 10 முதல் 13 வரை நவம்பர் 1, 2025 முதல் நடைமுறைக்கு வரும். பொதுமக்களுக்கு இதனுடைய தாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கோ உங்கள் குடும்பத்துக்கோ வங்கி அக்கௌண்ட் அல்லது லாக்கர் இருந்தால் இந்த மாற்றங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளது. இனிமேல் நீங்கள் 4 பேர் வரைக்கும் நாமினேஷன் பண்ணலாம். யாருக்கு எவ்வளோன்னு தெளிவாக பிரித்து சொல்லலாம். கிளைம் செய்யும்போது சீக்கிரமாக தீர்வு பெறலாம். உங்கள் முடிவை எப்போ வேணும்னாலும் மாற்றிக்கலாம். நண்பர்களே, இந்த மாதிரி அரசு திட்டங்கள் மற்றும் சரியான தகவலுக்கு தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இணைந்திருங்க. மீண்டும் ஒரு முக்கியமான தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.